எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கடையெழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமானஞ்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடியே வேள்பாரியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களை தவிர ஒரு சில குறுநில மன்னர்களும் ஆட்சி செய்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி மூவேந்தர்களின் குடைக்கு கீழே வராமல் 2 மண்டலங்கள் தனித்து சிற்றரசர்களோட ஆளுகைக்கு கீழே ஒரு தனி அரசாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை தாண்டி சிந்து சமவெளி நாகரீகத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் அங்கே இருந்த 18 குல வேளிரும் தெற்கே நோக்கி இடம்பெயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த 2 மண்டலங்களில் ஒன்று கொங்கு நாடு, மற்றொன்று தொண்டை நாடு. அதியமான் நெடுமானஞ்சி யார்? இந்த அதியமான் அதியர் குலத்தைச் சேர்ந்த ஒரு வேளிர் அரசர். அதியமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கடையெழு வள்ளல்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது தான். இன்றைய தர்மபுரி தான் அந்த காலத்தில் தகடூர் அப்படின்ற பெயர் பெற்றிருந்தது. கொங்கு மண்டலத்தில் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் தான் இந்த அதியமான். அதியமானோட மற்றொரு பெயர் எழினி, அவருடைய மகனுடைய பெயர் பொகுட்டெழினி. அதியமானின் முன்னோர்கள் தான் முதல்ல தமிழகத்துக்கு கரும்பை கொண்டு வந்து பயிரிட்டாங்க. அசோகரோட கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டியர்களை தவிர வேளிர் குல மன்னர்களை பற்றியும் குறிப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலூர் பக்கத்தில் ஜம்பை அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் அதியமானை பற்றி குறிப்பிடுது. அதியமான் சங்ககால பெண்பார் புலவரான ஔவையாருடைய நெருங்கிய நண்பர். இவரும் வேள்பாரியை போலவே கொடை குணம் கொண்டவர். இவருடைய கொடைத்தன்மையின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தாங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரிய வகை பொக்கிஷமாக கருதப்படுற பொருட்களையும் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுத்துருவார். இப்படித்தான் ஒரு நாள் அதியமான் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மலைக்காட்டிலிருந்து அரிய வகை நெல்லிக்கனியை, சாகாவரம் தரக்கூடிய அந்த நெல்லிக்கனியை பரிசாக பெறாரு. ஆனால் அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறத விட ஔவையார் சாப்பிட்டு நிறைய நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து தமிழும் வாழும் அப்படின்னு நினச்சி அதை தான் சாப்பிடாம ஔவையாருக்கு பரிசாக கொடுத்துட்டாரு. மற்றொரு நாள் தொண்டை நாட்டு மன்னன் தன்னுடைய நாட்டு மேலே போர் தொடுத்து வரப்போகிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட அதியமான் போரை தடுக்கிற விதமாக ஔவையாரை தூதுவராக அனுப்புகிறாரு. தூதுவராக வந்த ஔவையார்கிட்ட தன்னுடைய போர் ஆயுதங்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக காமிச்சிட்ருக்காரு தொண்டை நாட்டு மன்னன் தொண்டைமான். அதுக்கு ஔவையார் அவருடைய மின்னும் போர் ஆயுதங்களையெல்லாம் புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறாங்க. ஆனால் தொண்டைமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படி மின்னுவதற்கு காரணம் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதனாலேயே அப்படின்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சி அணியா அந்த புறநானூற்று பாடல் இருக்கும். இப்படி அதியமானுடைய புகழும் பெருமையும் அவருடைய நாட்டின் எல்லையிலும் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டே போகிறத பொறுத்துக்க முடியாத சேர மன்னனான கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூர் மேலே படையெடுத்து போகிறாரு. இதுதான் தகடூர் போர் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூலில் தகடூர் போர் எப்படியெல்லாம் நடந்தது, எத்தனை நாள் நடந்தது அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாம் விரிவாகவே இருக்குது. சேர மன்னனின் படையை ஒப்பிடும்போது அதியமானுடைய படை ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வீரத்தோடு எதிர்த்து போர் புரிகிறாரு அதியமான். ஆனால் இறுதியில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லவும் படுறாரு. தன்னுடைய நெருங்கிய நண்பனின் இழப்பை தாங்க முடியாத ஔவையார் பெருந்துயரத்துக்கு ஆளாகிறாங்க. பிற்காலத்தில் புறநானூற்றில் பல இரங்கல் பாடல்களை பாடியிருக்காங்க. அதியமான் நெடுமானஞ்சியின் கொடைத்தன்மையும் சிறப்பும் புகழும் ஔவையார் மூலமாகவும் அவரது சங்கத்தமிழ் மூலமாகவும் இந்த உலகம் உள்ளவரை வாழும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.